என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்றாயானால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த துஷ்ட சக்தியானது இந்த கருப்பன் என்னை பார்த்து சிரிக்கும். ஏன் தெரியுமா? எதனால் என்று தெரியுமா? கருப்பன் ஒரு வீட்டிற்குள் வந்து நின்று தன் வார்த்தைகளை கொடுக்கிறேன் என்றால் அங்கு ஏதோ ஒரு தீமையோ, அந்த இடத்தில் ஏதோ ஒரு நல்லதோ நடக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தானே இப்பொழுது உன் இல்லத்தில் தீய சக்தி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஷ்ட சக்தியானது கருப்பன் பேசுவதை நீ கேட்காமல் தள்ளிவிட்டு சென்றால் என்ன நினைக்கும் தெரியுமா? கருப்பனை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லும், பார்த்தாயா, உன்னை விட நாங்கள்தான் இங்கு அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களைத்தான் அவர்கள் இங்கே இருக்க வைக்க நினைக்கிறார்கள். உன்னை அவர்கள் இங்கு ஒரு துளி அளவு கூட மதிக்கவில்லை. என்ன தெய்வம் நீ எல்லாம் என்று சொல்லி அது என்னை பார்த்து சிரிக்கும். இந்த ஒரு நிலை வரக்கூடாது என்று நீ நினைத்தாயானால் கருப்பன் வார்த்தைகளை கேட்பாயல்லவா? அதனால் தான் அப்பன் சொல்லி இருக்கின்றேன். கருப்பன் வார்த்தைகள் ஒலிக்கின்ற இடத்தில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நடமாடாது. எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் அந்த இடத்தில் நிற்காது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் முதலில் நீ கவனமாக தெரிந்து கொள். தீமைகள் இருக்கிறது என்றால் அதை எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும்? கருப்பா, நீ சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டாய், உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற துஷ்ட சக்தி என்னை பார்த்து சிரிக்கும் என்று. ஆனால் உண்மை இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு துஷ்ட சக்தி ஓர் இல்லத்தில் இருப்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, பல நாட்களாகவே நீ செய்கின்ற செயல்கள் பல தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் பல விஷயங்களை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க முடியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறது தெரியுமா? சரியான முடிவை நீ எடுத்திருப்பாய். ஆனால் இந்த துஷ்ட சக்தி யார் மூலமாவது உன்னிடத்தில் வந்து அதை உனக்கு திசை திருப்பி விட்டுவிடும். தவறான பாதையில் நோக்கி உன்னை பயணம் செய்ய வைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இப்படித்தான் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி எப்பொழுதும் அப்பன் நான் இருப்பதை நீ உணரும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிநடத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு நின்று இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் பெற்றிட நீ தயாராக இருக்க வேண்டும். உனக்கென நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை மாற்றங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதற்கெல்லாம் இந்த துஷ்ட சக்தி தானே காரணமாக இருந்திருக்கிறது. இந்த துஷ்ட சக்தி தானே அங்கு நின்று அத்தனை விஷயங்களையும் நடத்தி இருக்கின்றது. இவைதானே உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த விடாமல் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து என் குழந்தை ஏதுவென்று தெரிந்து எல்லா நேரத்திலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நீ சர்வ நிச்சயமாக
பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த துஷ்ட சக்தியினுடைய பிடியிலிருந்து நீ தப்பித்த பிறகு பார், உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடப்பதை நீ கண்டுகொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். எதிலுமே என் பிள்ளைக்கு குழப்பம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலுமே என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும் பொழுது அவை ஒவ்வொன்றாக நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன். அதை ஒவ்வொன்றாக நான் உனக்கு தெளிவுபடுத்தி காட்டுவேன். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை? அப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் நிச்சயமாக தேவையில்லை. இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக உனக்குரிய நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்காக அப்பன் நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள். கருப்பன் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக மீட்டெடுத்து விடு. ஏனென்றால் அப்பன் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வதில்லை அல்லவா? கருப்பன் எதை சொன்னாலும் அதற்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், உன்னை தேடி வருகின்ற பல மாற்றங்களும் உன்னை இந்த நிலைக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை உனக்கென கொண்டு வந்து கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கருப்பன் இருக்கின்ற நேரம் இந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள். எதையுமே நாம் யோசித்து கலங்க வேண்டாம். எதை பற்றியும் சிந்தித்து நாம் வருந்த வேண்டாம். நமக்கு என்ன நடக்கிறது என்றாலும் அந்த இடத்தில் நம்மால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட முடியும். இந்த துஷ்ட சக்தி இங்கிருந்து கொண்டே இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. தெய்வத்தை நீ வணங்க வேண்டும் என்று நினைத்தாலும், வீட்டில் பூஜைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் உனக்கு பல இடைஞ்சல்களை கொடுத்து உன்னை எந்த நிலையிலும் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க விடாமல் இவை மிக பெரிய அளவில் உனக்கு ஏமாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக நான் உனக்கு சொல்கிறேன் அல்லவா? அப்படியானால் என்னை உள்ளே வரவிடாமல் தடுப்பது தானே அதன் முதல் வேலையாக இருக்கும். ஆனால் அவர்கள் தடுப்பது இந்த கருப்பன் என்பதனை மறந்து விட்டார்கள் போலும். கருப்பன் இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். ஒருபொழுதும் இவர்கள் உன் வீட்டிலிருந்து உன்னை ஆட்டுவிப்பதை நான் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டேன். அப்படி இருந்தும் எப்படி இவர்கள் இத்தனை நாட்கள் இங்கு தங்கியிருந்தார்கள் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அப்பன் சொன்னது போலத்தான் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் தள்ளிவிட்டு செல்வது, உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை எல்லாம் என்னவென்று கண்டுகொள்ளாமல் செல்வது. அதன் பிறகு தெய்வ சக்தி எப்படி உள்ளே நுழைய முடியும்? என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், கருப்பா, நான் வேண்டுமானால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் உன் வார்த்தைகளை கேட்கலாம். ஆனால் எனக்கு புரிகிறது, என் மனதிற்கு புரிகிறது, தெய்வமெல்லாம் எப்படி நேரில் வந்து பேசும், நாம் எதற்கு இதை கேட்க வேண்டும் என்று நான் சில நேரங்களில் நினைக்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உனக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன், சற்று கவனமாக கேள். நீ நினைக்கலாம், நாம் இதையெல்லாம் நம்பக்கூடாது, யாரோ ஒருவர் பின்னால் இருந்து பேசுகிறார்கள், நாம் ஏன் இதை கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, இது சாதாரணமான விஷயம் அல்ல. தெய்வத்தின் பெயரை தாங்கி தெய்வத்தின் உருவத்தை முன்னிறுத்தி பின்னால் இருந்து ஒருவர் பேசுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லோருக்கும் தெய்வம் இந்த அனுமதியை கொடுத்து விடுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக உன்னுடைய மனநிலையில் உனக்குள் ஏற்பட்ட பல மாற்றங்களை திருத்தி உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக தவறான பாதையில் உன்னை அழைத்து சென்ற மனிதர்கள் எல்லாம் உன் பின்னால் நின்று உன்னை இயக்கும் பொழுது அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக இந்த கருப்பன் உன் முன்னால் வர வேண்டிய அவசியம் வந்திருக்கின்றது. ஆனால் நான் நேரடியாக யார் முன்னிலையிலும் தோன்றுவது கிடையாது. இன்றிருக்கின்ற நவீன உலகம்
இது போன்ற சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதிகமாக இந்த மனிதர்கள் மூழ்கி கிடப்பது இந்த தொலைபேசி எனும் பொழுது அதை நானும் தெரிந்து கொண்டேன் அல்லவா? அதனால் கருப்பன் தேர்ந்தெடுத்த வழிதான் இந்த வழி. அதுபோல அத்தனை தெய்வங்களும் உன்னை தேடி வருவதற்காக இந்த வழியை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அதனால் இது உனக்கு சரியாக கிடைத்த நேரம், சரியான வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதையும் புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் புரிய வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை. கருப்பன் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த கலக்கங்களும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லை. நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பன் அத்தனை மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கருப்பன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ எந்த நொடியிலும் தவற விட்டு விடாதே. உன்னை தேடி நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் என் பிள்ளை அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டாம். அப்பன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எப்பொழுதும் சரிபடுத்தி தந்திட, நான் என்னாலும் உனக்கான உண்மைகளை உணர்த்திடத்தான் நான் மீண்டும் மீண்டும் இது போன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் எந்த காலகட்டத்திலும் எதற்காகவும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ விட்டுவிடாதே. இல்லத்தில் தெய்வீக மனம் எப்பொழுதும் வீசட்டும். உன் வீட்டில் பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்று என் குழந்தையே. அது மட்டுமல்ல, உன் வீட்டில் போடுகின்ற தூப ஆராதனைகளில் நீ அதனுள் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது போன்ற தெய்வீக மனம் கமழும் பொருட்களை எல்லாம் போட்டு உன் இல்லம் முழுக்க காண்பிக்கும் பொழுது அங்கிருக்கின்ற துஷ்ட சக்திகளும் தீய சக்திகளும் ஓட்டமெடுத்து விடும். மீண்டும் உன் இல்லத்தில் ஒருபோதும் வந்துவிட நினைக்காது. அதே நேரத்தில் என் குழந்தையை, உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதும் தெய்வத்தினுடைய அன்பு நிறைந்திருக்க வேண்டும். தீய வார்த்தைகளை யாரும் பேசக்கூடாது. பூஜை அறைகளிலோ வீடுகளிலோ அங்கும் இங்கும் ஒட்டடைகள் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நீ சுத்தம் செய்யும் பொழுது தீய விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் தங்கி இருக்காது. இவையெல்லாம் இங்கு வந்தால் நமக்கு அழிவுதான் என்பதனை புரிந்து கொண்டு அங்கிருந்து ஓட்டமெடுப்பார்கள். இதுதான் உண்மையும் கூட. இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை சரியாக தெரிந்து கொண்டு கருப்பன் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னை காக்க வருவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நம்பிக்கையை தர நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்த விஷயத்தை நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பவன் அல்லவா? அப்படித்தான் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். அதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடுவதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். இது போன்ற தீய விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் பழகி போய்விட்டது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டு கண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு புதிதானதாக தோன்றவில்லை. எல்லாமும் பழையது போலவே உனக்கு தோன்றுகிறது. இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ நினைத்தால் கருப்பன் மட்டுமல்ல, உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் அத்தனையையும் நீ உள்ளே வரவழைக்க வேண்டும். தெய்வ சக்தி உன் இல்லத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும். என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. உனக்கென நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? நீ உணர்கின்ற காலம் உனக்கு மிக பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீ எதையும் தெரிந்து கொள்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை சரியாக தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டது போல நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.